வணக்கம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளோட வேட்பாளர்கள் மற்றும் யாராருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மும்முனை போட்டி நிலவுது. திமுக மற்றும் அதிமுக, அதுக்கப்புறம் இங்கே பாமக சார்பாக ஒரு வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூவரில் தான் போட்டி. குறிப்பாக போட்டி பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தான் இருக்குது. வேட்பாளர்களாக பார்த்திங்கன்னா இங்கே இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திரு செல்வம் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ராஜசேகர் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. அதே மாதிரி பாமக சார்பாக ஜெயந்தி வெங்கடேசன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் களம் காண்றாங்க. இப்போது இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே இப்போ இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. மதுராந்தகம் தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் இருக்கிற எல்லாத்துலேயுமே திமுக அல்லது விசிக அப்படின்ற ரீதியில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு எப்படி திமுகவுக்கு ஒரு சாலிடான ஓட் பர்சன்டேஜ் இருக்கோ, அதே மாதிரி ஏடிஎம்கேவுக்கும் ரொம்ப சாலிடான ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக 50-50 ரொம்ப க்ளோஸான ஒரு கால் தான் எல்லா எலெக்ஷன்லையும் வந்திருக்கு. இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு வெற்றியை எந்த கட்சிகள்லாம் உறுதி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இங்கே சரிபாதி வாக்குகள் இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் டு கால் தான், கணிக்க முடியாத தொகுதியாக தான் இது நாள் வரை இருந்திருக்கு. இதில் இதை கூட்டணி அமைக்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதிகளோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே விசிகாவும் பாமகவும் ஒவ்வொரு தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் குறிப்பாக 20,000 வாக்குகள் 2 கட்சிகளுக்குமே சாலிடாக இருக்குது. அப்போ அந்த 2 கட்சிகளும் எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த தொகுதியோட வெற்றி தோல்விகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டு வந்திருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட திமுக கூட்டணியில் விசிகாவும் அதிமுக கூட்டணியிலும் பாமகவும் இருந்தாங்க. அதனாலவே 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான ஓட் தான் கிடச்சிது. நிறைய தொகுதிகளில் இது பிரதிபலிச்சுது. இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் 4000க்கும் குறைவான வாக்குகள் தான் வித்தியாசம், வெற்றி தோல்வி வித்தியாசம். அதாவது திமுக வேட்பாளர்களுக்கும் அதிமுக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றது ஒரு 4000லேருந்து 3000 வாக்குகள் தான். குறிப்பாக சில தொகுதிகளில் 1000 சொச்சம் தான். திருப்போரூர் மற்றும் உத்திரமேரூர் தொகுதிகளில் 1500 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி. அந்த மாதிரி திமுக அதிமுக சமபலத்தோடு இருக்காங்க. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் விசிக மற்றும் பாமக சமபலத்தில் இருக்கிறதுனால அந்த கூட்டணி கட்சிகள் யார் கூட இருக்காங்கன்றது பொறுத்து தான் இந்த தொகுதியோட வெற்றி நிலவரம் பாதிக்கும். இப்போ கடந்த முறை போட்டியிட்ட விசிக திமுக கூட்டணியில் தொடர்றதுனால அந்த திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆனால் கடந்த முறை பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக தற்போது பாஜக பாமக அப்படின்னு ஒரு அணி அமைத்து தனியாக பிரிக்கிறதுனால இந்த வாக்கு வங்கிகள் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இருந்திருந்தால் இந்த தொகுதியில் நிச்சயமாக செய்யூரை அதிமுக காஞ்சிபுரம் தொகுதியை அதிமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கும். அப்போ பாமக மற்றும் பாஜக கூட்டணி தனியாக நிற்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 20,000 வாக்குகள் என்ன கூட 6 தொகுதிகளுக்கு 1,20,000 வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் செல்வம் இங்கே முன்னே செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் செல்வம் மீண்டும் 3வது முறையாக இதே தொகுதியில் போட்டிருக்கிறதுனால அவர் மீது கட்சியினர் மத்தியிலுமே கூட கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. தொடர்ந்து இவருக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு செல்வம் அவர்கள் எந்த ஆர்வத்தில் இங்கே போட்டிடுறான்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் 2 உள் மாவட்டங்களாக பிரியுது. திமுக பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் காஞ்சிபுரம் தெற்கு 2 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவும் செல்வத்து இருக்கிறதுனால மீண்டும் அவர் வேட்பாளராக போட்டிடுறாரு. எனவே செல்வம் கட்சியினர் மத்தியில் ஒரு 10 வருடமாக கட்சியினர் மத்தியில் நெருங்கி பழகிறதுனால தொகுதி முழுக்குமே பரிச்சயமானவராக இருக்கார். ராஜசேகர் தொகுதிக்கு அப்பால் சென்னை பக்கத்தில் இருந்து வரக்கூடியவராக இருக்கிறார். எனவே செல்வம் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சியினர்கிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுவும் இங்கே வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்கும். இருந்த போதிலும் செல்வத்துக்கு மேலே 3வது முறை அவருக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க திமுக தலைமை அப்படின்ற கோபம் ஒரு வேளை பிரதிபலிச்சுன்னா இங்கே அதிமுக சேர்ந்த ராஜசேகர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நம்முடைய கணிப்பின் பிரகாரம் செல்வத்துக்கு 60%, ராஜசேகர் அவர்களுக்கு 40% இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறத தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.